நமஸ்தே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வார்த்தோட கொஷின் பேட்டர்ன் பிளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதுக்கு நான் ரமணா மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2024, அதாவது இப்ப நம்ம எழுத போற ஆகஸ்ட் 2024ல ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வார்த் பேப்பர் 1ஓட கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும், எப்படி படிச்சா ஈஸியா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், அதெல்லாம் இப்ப நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதுல கொடுத்துருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்சோ. நீங்க இதுல இருக்கிறத அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நீங்க வந்துட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஓகே, உள்ள போலாம். நம்ம இந்த விஷாரத் பூர்வார்த் ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 புக்ஸ், அதாவது நீங்க கைட்ல படிக்கிறீங்கன்னா ஓகே, அதுல வந்து டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்ல புக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 3 புக்ஸ் நீங்க வந்து கவர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு. ஒன்னு வந்து நவீன் கத்ய சைனிகா தோ, அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் வந்து நிர்மலா, அண்ட் த தேர்ட் ஒன் வந்து நவீன் கஹானி கலஷ். இந்த 3 புக்ஸ்ல இருந்தும் இந்த 3 டாபிக்ஸ்ல இருந்து தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரோட கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கின்ஹி சார் அவதரணோं की सप्रसंग व्याख्या कीजिए. இந்த கொஸ்டின் எதுல இருந்து வருது அப்படின்னா நவீன் கத்ய சைனிகா தோ அதுல இருந்து தான் வருது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்ரசங் வியாக்கியா, அதாவது லெசன்ல இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஒரு பேராகிராஃப் அல்ல ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. அது வந்து எந்த லெசன்ல இருந்து கொடுத்திருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதோட ரைட்டர் யாரு, இது எந்த சிச்சுவேஷன்ல இது நடந்திருக்கு, அந்த ஸ்டோரியும் லைட்டா நீங்க வந்து ஒரு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்ற எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுதான் சப்ரசங் வியாக்கியா அப்படிங்கிறது. இங்க பாத்தீங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 7 கொஸ்டின்ஸ்ல இருந்து கின்ஹி சார், that is you are going to write only 4 questions. So each question carries 5 marks. Okay, so இதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு எது கரெக்டா தெரியும், ரைட்டர் நேம் தெரியும், ஸ்டோரி நேம் தெரியும், ஸ்டோரியும் தெரியும், இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் இவங்க தான் சொன்னாங்க அதுவும் தெரியும் அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்ச 4 கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்றது பெட்டரா இருக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா पठित पुस्तक के आधार पर वल्लभाई पटेल या मेहमान से भगवान बचाएं पाठ का सारांश लिखिए. இந்த சாரான்ஸ் லிக்கியே இதுவும் வந்து நவீன் கத்ய சைனிகால இருந்து தான் வந்து உங்களுக்கு வரும். சோ 20 + 20 40 மார்க்ஸ் ஃப்ரம் நவீன் கத்ய சைனிகா தோ. ஓகேவா? சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா திஸ் ஆர் தட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒரு சாரான்ஸ்க்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணணும். சரியா? இது வந்து 20 மார்க்ஸ் கொஸ்டின் அப்படிங்கறதுனால நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 பேஜஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். சோ 3 பேஜஸ் அட்லீஸ்ட் கவர் பண்ணணும். 2.5 3 பேஜஸ் கவர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த 20 மார்க்ஸ்க்கான உங்களுக்கு இது கிடைக்கும். கவர் பண்ணணும் இந்த சென்ஸ் வந்து நீங்க எது வேணா எழுதலாம் கிடையாது. ஸ்டோரி வந்து ரிலேட்டடா இருக்கணும். நீங்க எழுதுற சாரான்ஸ் வந்து இஃப் இட் இஸ் ஸ்டோரி ரிலேட்டடா இருக்கணும். அதை பார்த்து கரெக்டா எழுதணும். ஓகேவா? 3 பேஜ் எழுத சொல்லியிருக்காங்கன்றதுக்காக நம்ம எது வேணா எழுத முடியாது. சரியா? ஓகே, சோ இப்போ வந்து நம்மளோட நவீன் கத்ய சைனிகாவோட முடிஞ்சிருச்சு. 40 மார்க்ஸ் இஸ் ஃப்ரம் தேர். சோ 100 மார்க்ஸ் மொத்தம் இல்லையா? சோ இதுல வந்து 40 மார்க்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மன்சாராம் யா சுதா கா சரித்திர சித்ரன் கீஜி. சரித்திர சித்ரன் கேரக்டரைசேஷன், அவங்கள வந்து எப்படி இந்த 2 கேரக்டர்ல ஏதாவது ஒரு கேரக்டர் திஸ் ஆர் தட் தான் இதுவும். சரியா? இது எதுல இருந்து வந்திருக்குன்னா நிர்மலா புக்ல இருந்து வரும். சரியா? சோ நிர்மலா புக்ல இருந்து இந்த 15 மார்க்ஸுக்கு அந்த சரித்திர சித்திரனை நீங்க இன் டீடைல் எழுதணும். டீடைலா எழுதுறதுனாலதான் இது வந்து 15 மார்க்ஸுக்கு கொடுத்திருக்கு. சரியா? சோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன்சாராம் சுதா 2 கேரக்டர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது 2ல உங்களுக்கு எது நல்லா தெரியுமோ அந்த ஒரு கேரக்டர் நீங்க செலக்ட் பண்ணி டீடைலா எழுதணும். 15 மார்க்குக்கு இருக்கு. சோ 1.5 to 2 பேஜஸ் நீங்க எழுதினாதான் உங்களுக்கு வந்து அந்த 15 மார்க்ஸுக்கு ரீசனபிளா நீங்க எழுத முடியும். சரியா? நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கின்ஹி 3 पर टिप्पणियां लिखिए. சோ ஃபர்ஸ்ட் நீங்க சரித்திர சித்திரன் எழுதுனீங்க இல்லையா இன் டீடைல்ல, இட்ஸ் லைக் எஸ்ஸே மாதிரி எழுதுவீங்க. ஓகேவா? அந்த தேர்ட் ஒன்னுக்கு. சோ 4th ஒன்னுக்கு பாத்தீங்கன்னா the சேம் சரித்திர சித்திரன் தான், இதுவும் சரித்திர தான் கொடுத்திருக்காங்க. கல்யாணி, சியாராம், பண்டித் மோட்டேராம், ருக்மிணி, புவன் மோகன் சின்ஹா, இது எல்லாமுமே வந்து கல்யாணில வர கேரக்டர்ஸ் தான். ஆனா இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சாரான்ஸ் மாதிரி எஸ்ஸே மாதிரி பெருசா எழுதாம பேராகிராஃப் மாதிரி லிமிட்டட் வேர்ட்ஸ்ல நம்ம எழுத போறோம். பிகாஸ் இது வந்து 3 எழுதணும் நீங்க.
15 மார்க்ஸ் இதுக்கு. ஸோ வந்து ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ். ஸோ இதுல 5 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ்ல எந்த 3 கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அந்த 3 கேரக்டர்ஸ்க்கு நீங்க வந்து ஷார்ட் ஃபார்ம்ல, அதாவது பேராகிராஃப் மாதிரி அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம எழுதணும். சரியா? ஓவர். இப்ப வந்து 15 பிளஸ் 15 30 மார்க்ஸ் இஸ் ஃப்ரம் நமக்கு எதுல இருந்து வந்திருக்கு? நம்மளுடைய நிர்மலா புக்ல இருந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ ஓகேவா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. கத்திய சயனிகா, நவீன் கத்திய சயனிகால இருந்து 40 மார்க்ஸ் ஓவர், நம்மளோட நிர்மலால இருந்து 30 மார்க்ஸ் ஓவர். ஸோ 70 மார்க்ஸ் வி கவர்டு. இப்ப லாஸ்ட் இருக்கிறது பேலன்ஸ் 30 மார்க்ஸ். இந்த 30 மார்க்ஸ் வந்து நவீன் கஹானி கலர்ஸ்ல இருந்து நமக்கு வரப்போகுது. சரியா? ஸோ அதுல 5th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, किसी एक कहानी का सारांश लिखकर कहानी कला की दृष्टि से उसकी विशेषताएं लिखिए. சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டோரியோட சாரான்ஸ் எழுதணும். 2 ஸ்டோரி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஸ்டோரியோட சாரான்ஸ் மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதணும்னா, கஹானி கலாக்கி திருஷ்டி சே. இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குன்னா அந்த ஸ்டோரி ஆர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா? அந்த ஃபார்ம் படி அது எப்படி இந்த ஸ்டோரி வந்து அந்த கஹானி அந்த ஸ்டோரி ஆர்ட்டை வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம வந்து எடுத்து சொல்லணும். ஓகேவா? சோ கதாவஸ்து, சரித்திர சித்திரன், சம்வாத், தேஷ்கலா, சீர்ஷக், உத்தேஷ்ய, பாஷா சைலி, இந்த மாதிரி சப்டைட்டில் போட்டு நீங்க வந்து எழுதணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, லேகக் பரீட்சை எழுதிக்கணும். இந்த 15 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லேகக் பரீட்சை எழுதிக்கணும். அடுத்து வந்து சாரான்ஸ் எழுதணும். சாரான்ஸ்ல வந்து ஒரு மீடியமா நீங்க இந்த ஓவரால் ஸ்டோரியை சொல்லணும். கஹானிகா சார், இதை வந்து இன் டீடைலா ஸ்டோரியை கொஞ்சம் வந்து சாரான்ஸ் மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்துதான் வந்து கஹானி கலாக்கி திருஷ்டி சே விசேஷதாயம். கதாவஸ்து, கதாவஸ்துனா வந்து ஸ்டோரி லைன், எப்படி ஸ்டோரி லைன் இருக்கு. சரித்திர சித்திரன், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு. சம்வாத், சம்வாத்னா வந்து டயலாக்ஸ், டயலாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டா இருக்கா, அந்த ஒரு ஸ்டோரினா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கா. தேஷ்கால், தேஷ்கால்னா கண்ட்ரி அண்ட் அதோட பீரியட். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்ட்ரில நடக்கிற மாதிரி இருக்குன்னா அந்த கண்ட்ரில இருக்கிற மாதிரி அதோட டைலாக்ஸ் அதெல்லாம் இருக்கணும். கால்னா பீரியட் இருக்கு இல்லையா? அப்போ 80s நடந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியான டைலாக்ஸ் டெலிவரிஸ், அதுக்கேற்ற மாதிரி சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் வந்து காட்டியிருக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தான் இதுல வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஷீர்ஷக், நம்மளோட ஷீர்ஷக்ன்றது வந்து டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி. டைட்டில் ஆஃப் த ஸ்டோரி வந்து எப்படி சூட்டபிளா இருக்கு அப்படின்றத அதுல சொல்லணும். உத்தேஷ்ய, வாட் இஸ் த எய்ம் ஆஃப் த ஸ்டோரி, என்ன அது மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அதுல சொல்ல போறோம். பாஷா சைலினா வந்து லாங்குவேஜ் டெலிவரி, அதுல வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அதுல இருக்க யூஸ் பண்ணிருக்க லாங்குவேஜ் எப்படி இருக்கு, லாங்குவேஜ் இந்த சென்ஸ் வந்து அந்த வேர்டிங்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இது எல்லாமே வந்துட்டு நீங்க சைடு ஹெட்டிங் போட்டு எழுதினாதான் இந்த 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? சோ இது வந்து 5th ஒன். the last one வந்து किन्हीं 3 पर टिप्पणियां लिखिए. இதுல வந்து கேரக்டர்ஸ், நீங்க படிக்கிற எல்லா ஸ்டோரிஸ்லயுமே வந்து கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ அந்த கேரக்டர்ஸ்ல 5 உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல இருந்து 3க்கு வந்து உங்களை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? 3க்கு வந்து டிப்பணி எழுதணும். அந்த கேரக்டர் பத்தி பாய் இருக்குன்னா பாயை பத்தி நீங்க, பாய்ங்கிறது எது உங்களுக்கு வந்து நாதான் தோஸ்ட்ல வரும். சரியா? நாதான் தோஸ்ட்ல அந்த பாயோட கேரக்டர் என்ன அப்படின்றத வச்சு நீங்க ஒரு இது எழுதணும். ஒரு ஸ்மாலா எப்படி எழுதணும்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் நீங்க எழுதணும். பிகாஸ் இது வந்து 5 மார்க்ஸ் கொஸ்டின். 3 கொஸ்டினுக்கும் ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க்ஸ். அதனால இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதினா போதும். சரியா? இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்ப நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? சோ இது போக நீங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணணும்னா பத்லா அப்படின்ற ஸ்டோரி இருக்கு இல்லையா? அதுல இருந்தும் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சோ இப்ப நம்ம பார்த்தது வந்து கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் பிளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சோ இது நீங்க படிக்க வேண்டியது 3 புக்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது என்னன்றத பார்த்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பருக்கானதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ சாய்ஸ் இருக்கிறதுனால கரெக்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு எழுதுங்க. அண்ட் ஆல்சோ ஹேண்ட் ரைட்டிங்கும் பார்த்துக்கோங்க. நீங்க வந்து எழுதும் போது ரொம்ப வந்து டைம் எடுத்து எழுதி எஸ்ஸே வந்து எல்லாத்துலயுமே வந்து பெரிய எஸ்ஸேயா இருக்கு இல்லையா? சோ வந்து ரொம்ப பொறுமையா எழுத ஆரம்பிச்சு அட் லாஸ்ட்ல வந்து எனக்கு டைம் இல்ல, நான் வந்து முடிக்க முடியல, அந்த மாதிரி எதுவும் பிளான் பண்ணாதீங்க. அந்த மாதிரி எதுவும் முடிச்சிடாதீங்க. சரியா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு 2-3 எஸ்ஸேஸ் நீங்க வந்து நல்லா எழுதி பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு எஸ்ஸே எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ 3 hours வந்து ஒழுங்கா படிச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போகும்போது இட்ஸ் மோர் தென் இனஃப். நல்லாவே பண்ணலாம். சோ நல்லா படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தன்யவாத்.